தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும் உயர்தரமான சிறப்பு சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் புதிய 1.5 டிஷா எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி, 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி, டிஜிட்டல் மோமோகிராம், மாலிகுலர் டயக்னாஸ்டிக் லேப் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து கருவிகளையும் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சுகாதாரத்துறைக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் செலவு செய்து வருவதாகவும், உயர்தரமான மருத்துவ சேவைகளை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தனியார் மருத்துவமனையில் உயர்தரமான சிகிச்சைகள் பெற பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் ஏழை எளிய மக்களால் இது முடியாத ஒன்று. ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய உயர்தரமான சிறப்பு சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகளிலும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். மேலும் அரசு மருத்துவமனையில் டெக்னீஷியன், செவிலியர்கள், மருத்துவர்களுக்கான காலி பணியிடங்கள் விரைவாக நிரப்பப்பட உள்ளது என்றார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் சரத் சௌகான், நலவழித்துறை செயலர் ஜெயந்தகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். வரும் சட்டசபை தேர்தலில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2 தொகுதியை கேட்போம் என புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த புதிய நீதி கட்சி தலைவர் சண்முகம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. அகமதாபாத் விமான விபத்து குறித்து மத்திய அரசு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. ஆய்வு செய்து தவறு இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து விமானங்களையும் சோதனை செய்ய மத்திய அரசு உத்தரவிட வேண்டும். புதுச்சேரியில் புதிய நீதி கட்சியின் மாநில அமைப்பாளராக தேவநாதன் உள்ளிட்ட புதிய மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும் தேர்தலில் புதுச்சேரியில் 2 இடங்கள் கேட்போம், குறைந்தது ஒரு இடத்திலாவது கண்டிப்பாக போட்டியிடும். தமிழகத்தில் 1 லோக்சபா தொகுதி உட்பட 6 தொகுதிகளை கேட்போம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர் பழனிசாமி தான். வரும் தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பிரகாசமாக உள்ளது. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். விஜய் கூட்டணிக்கு வருவது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும். வரும் தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன். இந்தியாவிலேயே பாராட்டக்கூடிய வகையில் முதல்வர் ரங்கசாமி எளிமையான ஆட்சி நடத்தி வருகிறார். எனவே புதுச்சேரியிலும் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சிதான் மீண்டும் அமையும் என்றார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் அனைத்து படிப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை ஜனாதிபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கருக்கு விருந்தளித்தார். அப்போது துணை ஜனாதிபதியை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அளித்த மனுவில், மற்ற மாநில மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் புதுச்சேரி மாணவர்களுக்கு சிறப்பு கல்வியில் படிப்புகளை தொடர வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகம் வந்தவுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை எழுந்தது. 1990களில் இத்தகைய கோரிக்கை எழுந்த போது அப்போதைய துணைவேந்தர் ஞானம் கல்விக்குழு மற்றும் செயற்குழுவுடன் கலந்து ஆலோசித்தார். பிறகு 1997ல் பல்கலைக்கழகத்தில் உள்ள படிப்புகளில் 25% இடஒதுக்கீட்டை நீட்டித்தார். அதன்படி ஆரம்பத்தில் 8 படிப்புகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. பின் அது 18ஆக அதிகரித்தது. இருப்பினும் காலப்போக்கில் பல்கலைக்கழகத்தில் வேலை சார்ந்த புதுமையான படிப்புகள் தொடங்கப்பட்ட போது இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படாதது புதுச்சேரி இளைஞர்களின் மனதில் அதிருப்தியை விதைத்துள்ளது. மக்களின் உணர்வையும் நியாயப்படுத்தி புதுச்சேரி அரசு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது தொடர்பாக ஒரு 3 பேர் கொண்ட குழு விரிவான விவாதங்களுக்கு பிறகு அனைத்து படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீடு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த பரிந்துரை 2013-14 கல்வி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. செயற்குழுவாலும் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இடஒதுக்கீடு வழங்குவதற்கான எந்த முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. மத்திய ஆதரவு பெற்ற நிறுவனங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவது ஒன்றும் ஒரு புதிய நிகழ்வு அல்ல. காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு 50% இடங்களை ஒதுக்கியுள்ளது. அதேபோல் மற்றொரு மதிப்புமிக்க மருத்துவ நிறுவனமான ஜிப்மர் 1964 துவங்கப்பட்டதிலிருந்து 25% இடங்களை ஒதுக்கி வருகிறது. ஆனால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 64 படிப்புகளில் 18 படிப்புகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டை நீட்டித்துள்ளது. எனவே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தற்போது வழங்கப்படும் அனைத்து படிப்புகளிலும்
மற்றும் வரவிருக்கும் படிப்புகளிலும் 25% இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சக்கரவர்த்தி சமூக விரோதிகளால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்றிட வலியுறுத்தியும் இன்று ஒரு நாள் மட்டும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள முழியின் குளத்தினை தூர்வாரும் பணி கிராம மக்கள் சார்பில் நடைபெற்று வருகிறது. ஆரியாங்குப்பம் பொம்மியின் பூரணாங்குப்பம் கிராமம் விவசாயத்திற்கு தலை சிறந்த கிராமமாகும். விவசாயிகள் அதிகம் நிறைந்த இந்த கிராமத்தில் சுமார் 400 ஆண்டுகள் பழமையான முழியன் குளம் உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குளத்தில் மக்கள் விவசாய நிலத்திற்கு ஏற்றம் இறைத்து விவசாயம் செய்தனர். இதனால் சுமார் 150 ஏக்கர் நிலம் பயன்பெற்றது. இந்த குளம் கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கியது. குளத்திற்கு எதிரே உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தீர்த்த நீராகவும் பயன்பட்டது. இந்த குளம் தற்போது பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்து உள்ளது. இதை புதுப்பிக்கும் விதமாக பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி முன்வந்து கிராம மக்களின் ஒத்துழைப்புடனும் புதுவை அரசின் அனுமதி பெற்று சில தன்னார்வல இயக்கம் மற்றும் சில தொழிற்சாலைகள் நிதி உதவியுடன் சீர் செய்ய முன்வந்து அதற்கான திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் அளவில் குளத்தை சுத்தம் செய்து சுற்றிலும் கருங்கற்களால் சுவர் அமைத்து சுற்றிலும் மக்கள் நடைபயிற்சி செய்யும் அளவிற்கு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த குளம் சீர் செய்யப்பட்டால் மீண்டும் விவசாய நிலத்திற்கு பாசன வசதி ஏற்படும். மேலும் கிராமத்தின் அருகிலேயே கடல் இருப்பதால் உப்பு நீர் உள்ளே வராமல் தடுக்கப்படும். மேலும் நிலத்தடி நீர் உயர்ந்து மக்களுக்கு குடிநீர் கிடைக்கவும் வழிவகை செய்யும். மேலும் இந்த குளத்தின் எதிரே உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு பூஜைக்கு தீர்த்த நீராகவும் பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேங்காய் திட்டு பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்து இலவச அரிசியை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்து சிவப்பு ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ இலவச அரிசியும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசியையும் வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன் வீட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன் வீட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு நடுநிலைப் பள்ளியின் கட்டிடங்களை 41,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்று நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு அரசு பள்ளி கட்டிடங்களை புனரமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 சேர் பொறியாளர் பக்தவச்சலம், பெண்கள் பள்ளிக்கல்வி துணை இயக்குநர் ராமச்சந்திரன், இளநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன், பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசங்கரி, கட்டிட ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை புனித அந்தோனியார் ஆலய தேர்பவனியில் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேர்பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோனியாரின் புகைப்படத்தை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை 4வது தெரு பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோனியார் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. இன்று இவ்வாலயத்தின் பெரிய தேர்பவனி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசாமி பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000 பக்தர்களுக்கு இனிப்பு பன்கள் மற்றும் அந்தோனியார் லாமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார். முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது. உடன் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூரில் 93 லட்சம் ரூபாய் செலவில் வாய்க்கால் புனரமைப்பு பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் வடக்கு தேரோடும் வீதி மற்றும் மேற்கு தேரோடும் வீதி சந்திப்பு முதல் தேசிய நெடுஞ்சாலை புறவழிச்சாலை வரை RCCU வடிவ வாய்க்கால் புனரமைப்பு அமைக்கும் பணி பொதுப்பணித்துறை மூலம் 93,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது.
இப்பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயல் பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன், தேவர் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்து மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா நடைபெற்றது. புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக இருந்த மறைந்த பொன்னுரங்கத்தின் உருவப்பட திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பொன்னுரங்கத்தின் உருவப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சிவசங்கர் உள்ளிட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியை நிர்வாகம் மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ளது ஜெயராணி உயர்நிலைப் பள்ளி. அரசு உதவியுடன் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இப்பள்ளியில் தற்போது மாணவர்கள் எண்ணிக்கை குறைவு, ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அடுத்த கல்வியாண்டு முதல் பள்ளியை மூடுவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் கல்வித்துறைக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகள் தற்போது பயிலும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் பள்ளி முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து பள்ளி நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. உப்பளம் நேதாஜி நகர் பெரியபாளையத்தம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு 2வது கட்டமாக 9,50,000 ரூபாய்க்கான நிதியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பெரியபாளையத்தம்மன் கோவில் கட்டுமான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்த அறநிலையத்துறை சார்பில் கட்டுமான பணிக்கான முதல் தவணையாக ஏற்கனவே 10 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. தற்போது 2வது தவணையாக 9,50,000 காசோலையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முதல்வர் ரங்கசாமியிடமிருந்து பெற்று கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவரிடம் கோவில் நிர்வாகிகள் மீதமுள்ள நிதியை விரைந்து பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தனர். அடுத்த கட்ட நிதிக்கான காசோலையை முதல்வர் மூலம் பெற்றுத் தருவதாக அவர் உறுதியளித்தார். கிளை செயலாளர் காத்தலிங்கம், கருணாநிதி, கணபதி, கணேசன், அசோகன், கதிர், மனோஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கம் சார்பில் நடைபெற்ற 15வது மாநில அளவிலான சப் ஜூனியர் சாம்பியன் கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு தொழிலதிபர் சந்திரமோகன் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சார்பாக 15வது சப் ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான சாம்பியன் கோப்பை போட்டி ஜூன் 9 முதல் ஜூன் 15 வரை ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. தொடக்க நிகழ்ச்சியில் லீ புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கினார். ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குருலிங்கம் போட்டியினை துவக்கி வைத்தார். இறுதிப் போட்டி ஜூன் 15ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதல் பரிசும், மேஜர் தயச்சம் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் பரிசும் வென்றன. ஹாக்கி கிளப் அணி 3வது பரிசு பெற்றன. ஆண்கள் பிரிவில் ஜேம்ஸ் ஹாக்கி கிளப் அணி முதலிடத்தையும், ஒலிம்பியன் பெருமாள் ஹாக்கி கிளப் அணி 2ஆம் இடத்தையும் வென்றன. ஹாக்கி கிளப் அணி 3ஆம் இடத்தை பிடித்தது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி வரவேற்புரையாற்றினார். டாக்டர் பழனி நோக்க உரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேசன் தலைமை உரை நிகழ்த்தினார். சங்கத்தின் செயலர் அன்பழகன் சாம்பியன் கோப்பை போட்டியின் செயல் அறிக்கையை வாசித்தார். மேலும் சர்வதேச ஹாக்கி விளையாட்டு வீரர் செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் சந்திரமோகன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் கோப்பையை வழங்கி பரிசளித்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் மாணவர்கள் 4 பேர் தேசிய அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மாணவர்களுக்கு தேர்வுக்கு தயாராகும் பயிற்சியில் தேசிய அளவில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீசஸ் லிமிடெட் நீட் யூஜி 2025 பரீட்சையில் புதுச்சேரி கிளையின் 4 மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று உன்னத சாதனையை பெற்றுள்ளனர்.
இந்த குறிப்பிடத்தக்க வெற்றி மாணவர்களின் அர்ப்பணிப்பு, கல்வி ஒழுக்கம் மற்றும் AESL வழங்கும் தரமான பயிற்சி மற்றும் வழிகாட்டலின் பலனாகும். இந்த முடிவுகள் நேற்று தேசிய தேர்வுகள் அமைப்பு மூலம் வெளியிடப்பட்டன. சிறந்த மாணவர்களாக பிருத்திவிராஜன் 720 மதிப்பெண்களுக்கு 585 மதிப்பெண்ணும், ராமநாதன் 581 மதிப்பெண்ணும், சோமேஸ்வரர் 568 மதிப்பெண்ணும், வைஷ்ணவி 549 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். நிறுவனத்தின் முக்கிய கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா மாணவர்களை பாராட்டி கூறும் பொழுது, நீட் UG 2025 எங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள இந்த மகத்தான வெற்றிக்கு நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம். நாடு முழுவதும் மாணவர்கள் பங்கேற்கும் இந்த தேர்வில் இவ்வளவு உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது சாதாரண விஷயமல்ல. இந்த வெற்றிகள் மாணவர்களின் கடின உழைப்பு, உறுதி, பெற்றோர்களின் ஆதரவு மற்றும் எங்கள் கல்விக் குழுவின் உறுதியான உழைப்பை பிரதிபலிக்கின்றன. அவர்களது மருத்துவ பயணத்தில் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் NR காங்கிரஸில் இணைந்தனர். அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக NR காங்கிரஸ் வலுப்படுத்தும் விதமாக வெகு சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அகில இந்திய NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் ராகவேந்தர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எழுச்சியோடு நடைபயணம் மேற்கொண்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். தொடர்ந்து கட்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக NR காங்கிரஸ் கட்சி துண்டு அணிவிக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த முக்கிய நபர்களுக்கு NR காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பாக பொறுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் முன்னிலை வகித்தார். NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NS ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி, மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ஓடைவெளி அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடத்தை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததை அப்பகுதி மக்கள், அப்பள்ளியின் ஆசிரியர்களும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்திடம் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் பள்ளி கல்வித்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடத்தை புதுப்பித்து அதனை திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளிக்கு ECC காணொலி மூலம் கற்பித்தல் அறையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், வட்ட ஆய்வாளர் வாஞ்சிநாதன் மற்றும் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் மங்கையர்கரசி, பள்ளியின் ஆசிரியர்கள், ஆசிரியைகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பு பிரம்மன் சதக்கம் அருகே அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி மாவட்ட தலைவர் சுகுமாரன் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில செயலாளர் வெற்றி செல்வம், மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ஐயனார், செயலாளர் அன்பு வைத்தியநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், பிற்படுத்தப்பட்டோர் அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட IT பிரிவு தலைவர் அருணாச்சலம், மாநில இளைஞரணி செயலாளர் ஜீவகன் உள்ளிட்ட அனைத்து நிலை மாநில மாவட்ட தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உயிர்நீத்த அனைவரின் நினைவையும் போற்றும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி, மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் இவ்விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவில் பூரண குணமடைய பிரார்த்தனை மேற்கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.